வாங்க, கடன் வலையிலிருந்து ஒருத்தர் எப்படி தப்பிச்சாருன்னு அவரோட நிஜ வாழ்க்கை கதையில பாப்போம். யோசிச்சு பாருங்க. முதல் வேலையில சேரும்போதே அவர் மேல இருந்தது 1-2 11 குடும்ப கடன்கள். இந்த கடன் சுமை அவரை எந்த அளவுக்கு தள்ளுச்சுன்னா வாழ்க்கையே வேண்டான்னு நினைக்கிற அளவுக்கு போயிட்டாரு. இது ஒரே நாள்ல வந்த கடன் இல்ல, வருஷ கணக்கா பல வழிகள்ல கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்தது. அவரோட குடும்பம் டீல் பண்ணது சின்ன ஊர் வங்கிகளோட. அங்க வட்டி ரொம்ப அதிகம், ஆலோசனையும் சரியா இருக்காது. இப்ப பாருங்க, கடன் புதுப்பித்தல்னு ஒரு வலையையே வச்சிருந்தாங்க. இது முழுக்க முழுக்க வங்கிக்கு கட்டணத்தை அதிகப்படுத்துறதுக்கு தான். நிலைமை ரொம்ப மோசமாச்சு. கோர்ட் கேஸ், போலீஸ் விசாரணை, வீட்டு ஜாமான்களை தூக்க வர்றதுன்னு ஒரே டார்ச்சர். ஆனா இதுதான் அவரோட திருப்புமுனை. போதும்னு முடிவு பண்ணி ஒரு திட்டத்தோட எதிர்த்து போராட ஆரம்பிச்சாரு. அவரோட ஸ்டெப் என்ன தெரியுமா? அந்த 11 கடன்களையும் ஒரு எக்ஸல் ஷீட்ல போட்டு எல்லாத்தையும் ட்ராக் பண்ண ஆரம்பிச்சாரு. அடுத்து அவரோட பிளான் ரொம்ப அக்ரெசிவான, அதே சமயம் ரொம்ப ஒழுக்கமான ஒரு திட்டம் அது. ஆராய்ஞ்சு பார்த்ததுல ஒரு பெரிய ஷாக். பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயே ₹10,000 கணக்கு தப்பா இருந்திருக்கு. பிரணய் போராடி ஜெயிச்சாரு. சரி, ஒருவேளை நீங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில இருந்தா என்ன பண்ணலாம்? முதல்ல உங்க குடும்பத்துக்கிட்டயோ பார்ட்னர்கிட்டயோ மனசு விட்டு பேசுங்க. இதுதான் முதல் படி. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க தனியா இல்ல. உங்களுக்கு உதவ, அதுவும் இலவசமா உதவ நிறைய அமைப்புகள் இருக்கு. உதாரணத்துக்கு மணி லைஃப் ஃபவுண்டேஷன் மாதிரி அமைப்புகள் இலவச கடன், சட்ட ஆலோசனைகள் எல்லாம் கொடுக்கறாங்க. பிரணய் மாதிரி யாரும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் கடன் வாங்குறவங்கள பாதுகாக்க இப்போ சட்ட திட்டங்கள் இருக்கு. இப்ப இருக்கிற சட்டங்கள்னால முன்ன மாதிரி இல்லாம எல்லா விஷயமும் ரொம்ப வெளிப்படையா நேர்மையா நடக்குது. பல வருஷ போராட்டத்துக்கு அப்புறம் கடைசியா அவர் முழுமையா கடன்ல இருந்து விடுதலை அடைஞ்சாரு. அவரோட கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய சில முக்கியமான பாடங்கள் இருக்கு. இது எல்லாருக்குமே பொருந்தும். அவரே சொல்றாரு, தலையில எந்த கடனும் இல்லாததுதான் நான் அனுபவிச்சதுலயே பெரிய சந்தோஷம்னு. கடன் ஒரு வலை மாதிரி தான். சரி, அதிலிருந்து வெளியே வர நீங்க எடுக்க போற முதல் அடி என்ன?